Dear students, example 10.20 solve y square plus x square dy by dx equal to xy into dy by dx. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோமோஜியஸில் போடுறதா லீனியரில் போடுறதா இல்லை வேரியபிள் செப்பரபிளில் போடுறதாங்கிறது தான். என்ன கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முதல்ல என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிற கொஸ்டினை அப்படியே கன்வெர்ட் பண்ணி இந்த dy by dx equal to p by q அந்த ஃபார்ம் கொண்டு வந்துடுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பாருங்களேன். y square plus x square dy by dx equal to xy into dy by dx. இப்போ இந்த y square வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு இப்போ கொண்டு போயிட்டு இந்த dy by dx காமனாக வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது இந்த பக்கம் தள்ளிட்டேன். அப்போ dy by dx equal to y square by xy minus x square. இப்போது இது வேரியபிளாக செப்பரபிளாக இல்லை ஹோமோஜியஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன பண்ணலான்னா, இதை yக்கு பவர் y 2 இல்லையா, அப்போ மல்டிப்ளை பை டி ஸ்கொயர் போடுங்க. எக்ஸுக்கு பவர் 1 ஸோ இன்ட்டு டி, ஒய்க்கும் பவர் 1 இன்ட்டு டி, எக்ஸுக்கு பவர் 2 அப்போ டி ஸ்கொயர். அதான் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ் ஒய்க்கு என்ன பவரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ரி கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஒய் ஸ்கொயர்னா டி ஸ்கொயர், எக்ஸ்னா டி, ஒய்னா டி, எக்ஸ் ஸ்கொயர்னா டி ஸ்கொயர். இப்போ கவனிங்க, டி இன்ட்டு டி டி ஸ்கொயர் ஆகிடுமா, டி ஸ்கொயரா எல்லா டி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு மறுபடியும் கொஸ்டின் அப்படியே வந்துடும். அப்படி வந்தால் அது கண்டிப்பாக ஹோமோஜினியஸ் முடிவு பண்ணிடலாம். சரி, இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோம் ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் எடுத்துக்கிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போது டிஒய் பை டிஎக்ஸ், வி வச்சுக்கிட்டு எக்ஸ் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் வச்சுக்கிட்டு வி பண்ணிங்கன்னா டிவி பை டிஎக்ஸ். இந்த வேல்யூ கொண்டுட்டு போய் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை அப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறீங்க, டிவி பை டிஎக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூவும் ஒய்க்கு பதிலாக இந்த வேல்யூ கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அப்போ என்ன நடக்கும், dy by dx இப்படி மாறிடும். இந்த y ஸ்கொயர் என்னாச்சு, v ஸ்கொயர் x ஸ்கொயராக மாறிடுச்சு. x அப்படியே இருந்தது, இந்த yக்கு என்ன கொடுத்துருக்கேன் vx, இந்த x ஸ்கொயருக்கு அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா ஒய்யை தான் vxன்னு மாற்ற போகிறோம், x ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகிடும், x ஸ்கொயர் x இன்ட்டு x x ஸ்கொயர் x ஸ்கொயர். அப்போ எல்லா x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், v plus x into dy by dx equal to v square by v minus 1 கிடைச்சாச்சா. அதுக்கப்புறம் இந்த v அப்படி கொண்டுட்டு போய் ஒரு சின்னதாக ஒரு LCM. அப்போ என்ன ஆகிடும், v ஸ்கொயர் LCM எடுத்திங்கன்னா v into minus v ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 into vv. ஸோ v ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு எனக்கு கிடைக்க போகிறது v by v minus 1 கிடைக்கும். அப்போ வேரியபிள்ஸ் அப்புறம் என்ன பண்ணிட்டேன், இந்த v minus 1v இந்த பக்கம் போச்சுன்னா ரெசிப்ரோக்கல், v minus 1 மேலே போயிடுச்சு, v எனக்கு கீழே வந்தாச்சு. அந்த பக்கம் இருக்கிற எக்ஸை இப்படி கொண்டு வந்துட்டேன். அப்போ 1 by x into dx. ஸோ வேரியபிள் செப்பரபிள் முடிச்சாச்சு. நவ் வி கேன் இன்டிகிரேட். இந்த எந்த ஹோமோஜீனியஸாக இருந்தாலும் வேரியபிள் செப்பரபிளாக இருந்தாலும் நம்ம மூவ் பண்ணி நிறுத்த போகிற இடம் அந்த வேரியபிள் செப்பரபிள் தான். சரி, இப்போது இதை நான் இன்டராக்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்போ டெனாமினேட்டர் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்துக்கும் பிரித்து கொடுக்குறேன். v by v மைனஸ் 1 by v இப்படி பிரித்து கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1 ஆகிடும். இது மைனஸ் 1 by v இன்டூ dv equal to 1 by x dx. இப்போது இதை இன்டரேட் பண்ணிங்கன்னா 1 into dv ஆகிடும். அதுக்கு முன்னே சிம்பிளாக உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 1 into dv மைனஸ் 1 by v into dv equal to 1 by x into dx. இப்போ பாருங்களேன், dv இன்டரேட் பண்ணிங்கன்னா v மாறிடும். 1 by v log v equal to 1 by xக்கு log x as usual c ஆட் பண்ணியாச்சு. இப்போது v மைனஸ் log v, இப்போது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இது மைனஸ் லாக் எக்ஸ். இப்போ இங்கிருந்து மைனஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா லாக் வி ப்ளஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்களேன், ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் இது லாக் ஏ ப்ளஸ் லாக் வியா. அப்போ என்ன எழுதிக்கலாம், லாக் ஏபி, அதாவது லாக் வி இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு சி. இப்போ ஒய் பை எக்ஸ் மைனஸ் லாக் விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ். ஏன்னா நம்ம முதல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம் என்னென்னு, ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ். அப்போ எங்கெங்கெல்லாம் வி என்ன போடலாம், போ y by x நாம் போட்டுக்கலாம். இந்த x இப்போ கேன்சல் ஆகிட்டு எனக்கு சின்னு இருக்க போகுது. இப்போது y by x மைனஸ் லாக் y இது அப்படியே சேர்த்து அதுக்கு ஒரு e ரைஸ் பண்ணுறேன், இந்த பக்கமும் e ரைஸ் பண்ணுறேன். எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பேஸ் காமனாக இருந்தால் ஆட் பண்ணுறது மாதிரி மேலே அடிஷ்னலாக படிக்கலாம், பிரித்து கொடுக்கலாம். அப்போ e பவர் y by x இன்ட்டு e பவர் மைனஸ் லாக் y இதை அப்படியே பிரித்து கொடுத்துட்டேன். e பவர் c நமக்கு தெரியும், c தான். அப்போ e பவர் y by x இன்டூ e பவர்
இந்த மைனஸ் அப்படியே பவர் யூஸ் பண்ணி மேலே கொண்டு போனீங்கன்னா ஒய் பவர் இன்வெர்ஸ்னு வரும். இப்போ இன்வெர்ஸ் அப்படின்னா 1/y. இப்போ e பவர் y by x இந்த e log கேன்சல் ஆகிட்டு எனக்கு 1/yன்னு வந்துடும் இந்த c. தென் ஃபைனல் ஆன்சர் ஷுட் பி 1/y இன்டூ e பவர் y by x ஈக்குவல் டு c. நான் ஜஸ்ட் எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னா இந்த ஒய்யை இப்படி கொண்டு போயிட்டு இந்த சி இப்படி தள்ளியிருக்கு. அப்போ என்ன வந்துடும், அந்த பக்கம் ஒய் போயிட்டா ஒய்னு ஆகிடுமா, இந்த பக்கம் வந்தால் 1/c ஆகுமா, 1/cனாலும் cனாலும் எனக்கு 1 தான். அப்போது c இன்டூ e பவர் y by x. ஸோ ஃபைனல் ஆன்சர். குட்டிய ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்.